الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய பேரருள் அல்லாஹ் நம் மீது இரக்கம் செய்திருக்கிறான். 2 மாதங்களாக அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்டோம், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷாபான் வ பல்லிக்னா ரமலான். ரப்பே, ரஜப ஷாபானில் எங்களுக்கு நீ பரக்கத்து செய், வ பல்லிக்னா ரமலான், ரமலானை அடைகிற நசீபை எங்களுக்கு கொடு. நம்மளில் பலர் அந்த துவாவுக்கு ஆமீன் சொல்லியிருப்போம். நம்மளில் பலர் அந்த துவாவுக்கு ஆமீன் சொல்லாமல் இருந்திருப்போம். நம்மளில் பலர் அந்த துவாவை கேட்காமையே இருந்திருக்கிறோம். ஆனால் ஆமீன் சொன்னவங்களுக்கும் ஆமீன் சொல்லாதவங்களுக்கும், துவாவை கேட்டவங்களுக்கும் துவாவை கேட்காதவங்களுக்கும் இந்த நசீபை, இந்த ரமதானுடைய பாக்கியத்தை இறைவன் தந்திருக்கிறான் என்றால் அவனுடைய ரஹ்மத் எவ்வளவு விசாலமானது என்பதை நாம் இந்த நேரத்தில் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு நாளும் இந்த ரமதானுடைய இந்த தராவீஹினுடைய தொழுகையில் ஓதப்படுகிற அந்த ஆயத்திலிருந்து சில கருத்துக்களை மாத்திரம் சொல்லி நம்முடைய என்னுடைய வார்த்தையை நான் நிறைவு செய்வேன். முதல்ல இந்த ரமதானை நம்ம அடைஞ்சிருக்கிறதுக்காண்டி அல்லாஹ்வுக்கு நம்ம சுக்கூர் செய்யணும். அல்லாஹ்வுக்கு எப்படி சுக்கூர் செய்யணும்? அதற்கு பலவிதங்கள் இருக்கிறது. சதக்கா செஞ்சு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தலாம், தொழுது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தலாம், குர்ஆன் ஓதி நன்றி செலுத்தலாம். அதில் ரொம்ப சிறிய ஒரு அமல் என்னன்னா, அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். ஒரு தடவை சொல்லிடுங்க, அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹாலின். அல்லாஹ் நமக்கு செய்திருக்கிற ஒரு பெரிய தௌஃபீக், நமக்கு ஞாபகத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான்னா அதை அடிக்கடி நம்ம ஞாபகம் செஞ்சுட்டே இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு தராவீகும் 26வது நோன்பு வரையும் ஒவ்வொரு தராவீகும் 10 நிமிடங்கள் மாத்திரமே பயான். அதனால் இன்ஷா அல்லாஹ் அந்த செய்திகளை கேட்டுட்டு நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்யணும். ஃபஜருக்கு பின்னாடி ஒரு ஹதீஸை சொல்லி அதற்கான விளக்கங்களை சொல்லுவோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு ஓதப்பட்ட ஆயத்தில் அல்லாஹ் அல்லதீன யுமினூன பில் கைப், முஃமின்களுக்கான அடையாளம் என்ன தெரியுமா? போலீஸ்னா அதுக்கு ஒரு அடையாளம் இருக்கு, டாக்டர்னா அவரை பார்த்தாவே நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அது மாதிரி ஒவ்வொரு துறையில் இருப்பவர்களை பார்த்தால் கண்டுபிடித்து விடுவோம். அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு முஃமினுக்கான அடையாளம் என்ன தெரியுமா? அவனுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்றா, அல்லதீன யுமினூன பில் கைப் வ யுகீமூனஸ் ஸலா, அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள். 5 கடமைகள் இஸ்லாத்திலே இருக்கிறது. அல்லாஹ் கலிமாவை சொல்லுங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நோன்பு வையுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள், ஹஜ்ஜை செய்யுங்கள். ஆனால் தொழுகையை குறித்து இறைவன் பேசுகிற பொழுது அகீமுஸ் ஸலா, தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்றால் தொழுகையின் விஷயத்தில் எந்த அளவிற்கு நமக்கு கவனம் தேவை? ஒரு நாளைக்கு சற்று ஏறக்குறைய சுன்னத்து, நஃபீலு, வாஜிபு எல்லாம் சேர்த்து நம்ம ஒரு நாளைக்கு மாத்திரம் 70 ரக்காயத்துகளை தொழுகிறோம். ஃபர்ல் இல்லாமல், சுன்னத்துக்கள் இல்லாமல், நஃபீலான எல்லா ரக்காயத்துகளையும் சேர்த்தால் ஒரு நாளைக்கு 70 முறை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா 70 ரக்காயத்துகளை நமக்கு தந்திருக்கிறான். என்றால் தொழுகையை அல்லாஹ் எவ்வளவு விரும்புகிறான் என்பதை இந்த இடத்தில் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் பல்வேறு வகைகளை சொன்னார்கள். அந்த தொழுகையினுடைய வகைகளில் ஒரு முக்கியமான தொழுகையினுடைய வகை என்ன தெரியுமா? தராவீஹினுடைய தொழுகை. நமக்கு ஃபர்லான தொழுகையை குறித்து விழிப்புணர்வு இருக்கிறது. ஆனால் தராவீஹினுடைய தொழுகையை குறித்து நாம் மிகுந்த கவனக்குறைவோடு பின்னடைவோடு இருக்கிறோம். ஏதோ ஒரு நாள் 2 நாள் வந்தோம், ஒரு 3 நாள் தொழுதோம், நம்முடைய கடமை நீங்கி விட்டது. கடைசியில் 27வது பெரிய நோன்பு, அடுத்து கடைசியில் ஒரு 3 தராவீஹ் தொழுவோம். அப்படி அல்ல. தராவீஹில் ஓதப்படுகிற அந்த முழு குர்ஆனையும் நம்மில் பலர் ஓதுகிற பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். நம்மில் பலர் விளங்குகிற பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். நம்மில் பலர் குர்ஆனை ஓதத் தெரியாமல், அதை விளங்க தெரியாமல் உலகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களுக்கான ஒரு அழகிய ஒரு வாய்ப்பாக அல்லாஹ் இந்த தராவீஹை தந்திருக்கிறான். என்றால் முன்னுள்ள ஒரு மணி நேரத்தில் ஒரு 1.25 ஜுஸுவினுடைய அந்த ஆயத்துகளை கேட்ட நன்மை, தொழுது நன்மை, பள்ளிவாசல்ல இருந்த நன்மை, இந்த 1 மணி நேரம் யா அல்லாஹ் நான் பாவமே செய்யவில்லை என்கின்ற அளவிற்கு ரப்பினுடைய சன்னிதானத்திற்கு முன்னால் நம்மால் சொல்ல முடிகிறது என்று சொன்னால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அந்த தராவீஹினுடைய தொழுகையினுடைய விஷயத்தில் கவனம் செலுத்தணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமதானிலே 3 விதமான அமல்களை நமக்கு சொல்லி தந்தார்கள். மன் சாம ரமதான், யார் இந்த ரமதானில் நோன்பு வைக்கிறாங்களோ, மன் காம லைலத்துல் கதிர், லைலத்துல் கதிரினுடைய இரவில் யார் நின்று வணங்குகிறார்களோ. 3வது சொன்னார்கள், மன் காம ரமதான்,
இந்த ரமதானுடைய காலங்களில் யார் இரவு தொழுகைகளை நின்று தொழுகிறார்களோ, தராவீஹ் போன்ற தஹஜ்ஜுத் போன்ற தொழுகைகளை தொழுகிறார்களோ, முதல் வகை என்ன? மன் சாம ரமதான், யார் இந்த ரமதானுடைய காலங்களில் நோன்பு வைக்கிறாரோ. ரெண்டாவது அமல் என்ன? மன் காம லைலத்துல் கத்ர், கடைசி 10 லைலத்துல் கத்ர் இருக்குது இல்லை, அந்த நாளில் யார் இரவுல நின்று தொழுகிறார்களோ. மூன்றாவது சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் காம ரமதான், இந்த ரமதானுடைய காலங்களில் இரவு நேரத்தினுடைய தொழுகைகள் இருக்குது அல்லவா, தராவீஹினுடைய தொழுகை, தஹஜ்ஜுத்தினுடைய தொழுகை யார் தொழுகிறாரோ அவர்களுக்கு, இந்த 3 நபர்களுக்கும் அல்லாஹ் தருகிற பாக்கியம் என்ன தெரியுமா? கஃபரல்லாஹ், அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவர்களை மன்னிக்கிறான். எப்படி? முன்பின் பாவங்களை மன்னிக்கிறான். இந்த முன்பின் பாவத்தை மன்னிக்கிறது இருக்குது, இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்களுக்கு மட்டும் அல்லாஹ் கொடுத்திருக்கிற தனி சிறப்பு. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ரசூலை குறித்து பேசுகிற பொழுது பல இடங்களில் பேசுகிறான். ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், மா தகத்தம மின் தம்பிக்க மா தஅக்கர், நபியே நாயகமே உங்களுடைய முன்பின் பாவங்களை மன்னித்து விட்டேன். அந்த பாக்கியத்தை இந்த உம்மத்துக்கு எந்த இடத்துல தரா? யார் ரமதான்ல நோன்பு வைக்கிறாங்களோ, யார் ரமதானுடைய காலங்களில் இரவு நேர தொழுகைகளை பேணி தொழுகிறார்களோ, யார் ரமதானுடைய கடைசி 10 லைலத்துல் கத்ரை அடைந்து அந்த இரவில் இபாதத்துகளை கழிக்கிறார்களோ, மா தகத்தம மின் தம்பிக்க மா தஅக்கர், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்றால் தராவீஹினுடைய தொழுகை எந்த அளவிற்கு நம்ம இடத்தில் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நோன்பு வைப்பது ஃபர்லுங்க, தராவீஹினுடைய தொழுகை சுன்னத்தே முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட கட்டாயமாக நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்ட சுன்னத்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலத்தில் தராவீஹ் இல்லையே. ஹதீஸை பார்க்காதவர்கள், ஹதீஸை படிக்காதவர்கள், மார்க்கத்தை விளங்காத மடையர்கள் சொல்லுகிற வார்த்தை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாள் தராவீஹினுடைய தொழுகையை தொலை வச்சிருக்கிறாங்க. முதல் நாள் வந்து தொலை வச்சாங்க, கவனமாக கவனிக்கணும், 27 ரக்காயத்து. அப்போ எத்தனை ரக்காயத் தராவீஹ்? 24 ரக்காயத் தராவீஹ் தொலை வச்சிருக்கிறாங்க, 3 ரக்காயத்து வித்திரு. ரெண்டாவது நாள் தொலை வச்சாங்க 25, எத்தனை? 22 தராவீஹ், 3 வித்திருனுடைய தொழுகை. மூன்றாவது நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம இன்னைக்கு தொழுத மாதிரி 23 தொலை வச்சிருக்கிறாங்க. 20 தராவீஹ், 3 வித்திரு வாஜிப். நாலாவது நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரல. ஏன் வரல? சஹாபிகள் கேட்குறாங்க. ஏன்னா பள்ளிவாசல்ல கூட்டம் குமிஞ்சிருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாகவே சஹாபிகள் ரமலானிலே அமல்களை குறித்து அதிகமான அலாதியான ஆர்வமுடையவர்களாக இருந்தார்கள். அப்போ தராவீஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைக்கிறாங்கன்னு ஒன்று கூட்டம் குமிஞ்சிருச்சு. அன்றைக்கு 4வது நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு வரவில்லை. இதில் 2 விஷயத்தை கவனிக்கணும். முதல்ல ஃபஸ்ட்டு நாள் 27, ரெண்டாவது நாள் 25, மூணாவது நாள் 23. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20ஐ பரிபூர்ணம் செய்திருக்கிறார்கள். 20க்கு குறைவாக தொழுகல. 20க்கு குறைவாக யார் தொழுதாங்க அப்படின்ற அந்த நபிமொழிகளை எடுத்து தரார்களோ அவர்கள் உண்மையில் நபிமொழிகளை படிக்கவில்லை, நபிமொழிகளை குறித்த அடிப்படையான அறிவு இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, 4வது நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரல. சஹாபிகள் போய் கேட்டாங்க, ரிக்வெஸ்ட் பண்றாங்க, நாயகமே நீங்க வந்து தொலை வைக்கலாமே, எங்களுக்கு ஆர்வமாக இருக்கிறது, ஆசையாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இன்ன கது கஷீத்து அலைக்கும், நான் தொலை வச்சிருவேன், உங்களுடைய ஆர்வத்தை பார்த்துட்டு அல்லாஹ் யார சொல்லலாம், ரமலான்ல மட்டும் தராவீஹ் ஃபர்லாக்கிட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டா என்ன செய்கிறது? இன்ன கது ஹஷீத்து அலைக்கும், நான் உங்கள் மீது இது கடமையாகி விடுமோ, உங்களின் ஆர்வத்தின் காரணத்தினால் கடமையாகி விடுமோ என்று நான் பயப்படுகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் எப்படி சஹாபிகள் வந்து தனியாக தொழுதாங்களோ அது மாதிரி தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம் 12.5 வருடங்கள் ஆட்சி செய்தார்கள். அவங்களுடைய ஆட்சி காலத்திலையும் இதே மாதிரி வந்து தொழுகிறாங்க, தனித்தனியாக வந்து தொழுகிறாங்க. சில பேர் இரவு முழுக்க தொழுகிறாங்க, ஒரு தர்த்தீப் இல்லை. 20 ரக்காயத்து, 27, 23, 25 அது மாதிரி தொழுதும் போது ஹதரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய ஆட்சி காலத்தில் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு குர்ஆன் அவ்வளவு அழகாக ஓதுவாங்க. எல்லாமே ரசூல் ஓதுவதை கேட்பதற்குத்தான் ஆசைப்படுவார்கள். ஆனால் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு ஓத சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்களாம். அந்த அளவிற்கு இனிமையான குரல். அவர்களை தராவீஹினுடைய ஹாஃபிஸாக ஹதரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா மஸ்ஜித் நபவியிலே
நியமனம் செய்து நீங்கள் தான் தொலை வைக்க வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு அவனுடைய ஆட்சி காலத்தில் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா 20 ரக்காயத்தினுடைய தராவீஹினுடைய தொழுகையை அவர்கள் தொலை வைத்தார்கள். நாம் யோசித்து பார்க்கிறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாள் தானே செஞ்சாங்க, அதுக்கு மேலே செய்யலையே. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தானே 20 ரக்காயத்தை ஏற்படுத்தினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையை நம்ம உள்ளத்தில் பதிவு செய்யணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வ அலைக பி சுன்னத்தி, என்னுடைய சுன்னத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்க. அதோடு போதுமா? நீங்க வெற்றி அடைஞ்சிருவீங்களா? இல்ல. வ சுன்னத்தி குலஃபாஇல் ராஷிதீன், நேர்வழி பெற்ற என்னுடைய ஹலீஃபாக்களுடைய அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைகளை, அவர்கள் உலகத்திற்கு தந்திருக்கிற அந்த செயல்பாடுகளையும் நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள் என்றால் யோசித்து பார்க்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு அவனுடைய காலத்தில் 20 ரக்காயத்து, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவங்க காலத்தில் 12 வருஷம் ஆட்சி செஞ்சாங்க, அவங்களுடைய காலத்திலும் 20 ரக்காயத்து. ஹஜ்ரத் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காலத்திலும் 20 ரக்காயத்து. இன்னைக்கு காபத்துல்லாவில் எவ்வளவோ மாத்தியாச்சு. ஹரமைன் என்று சொல்லப்படுகிற 2 கண்ணியமான இடம், ஒன்று காபத்துல்லா, 2வது மதீனா முனவ்வராவிலே இருக்கிற மஸ்ஜித் நபவி. இன்னைக்கும் 20 ரக்காயத்து தான் அங்கே தொலை வைக்கிறாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, எதற்காக வேண்டி சொல்கிறேன்? எதற்கெடுத்தாலும் சவுதியில் இருக்கிறதா, ரசூலுல்லா பிறந்த மண்ணு, ரசூலுல்லா உறங்கிக் கொண்டிருக்கிற மண் அங்கே இருக்கிறதா என்று யார் யாரெல்லாம் அங்கே ஆதாரம் கேட்கிறார்களோ அவர்களுக்கான செய்தியாக சொல்கிறேன். இன்றைக்கும் தராவீஹினுடைய தொழுகை காபத்துல்லாவிலும் மஸ்ஜித் நபவியிலும் 20 ரக்காயத்து தான் தொலை வைக்கப்படுகிறது. அந்த 20 ரக்காயத்தில் நம்ம எத்தனை சஜதா செய்கிறோங்க? 40 சஜதா செய்கிறோம். 20 ரக்காயத்தில் மட்டும் 40 சஜதா செய்கிறோம். அந்த 40 சஜதாவினுடைய பாக்கியம் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வரியில் விளக்கம் சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? ஒரே ஒரு வரியில் விளக்கம் சொன்னாங்க. அது 10 நிமிஷத்தை தாண்டி போதே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஏன்னா டைம் 2 பேர் பார்த்தாங்க, அதுக்காண்டி சொல்கிறேன். நான் ஆரம்பத்தில் ஒரு 2 நிமிஷம் துவா செஞ்சுட்டேன். அதனால் என்னுடைய டார்கெட் கரெக்டாக முடிச்சிருவேன். இன்னும் 2 நிமிஷத்தில் முடிக்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 40 சஜதாவுக்கான விளக்கத்தை சொல்லுகிற பொழுது, அக்ரபு மா யகூனுல் அப்து, ஒரு அடியான் அல்லாஹ்விற்கு நெருங்குகிற தருணம், ரொம்ப க்ளோஸ் ஆகிற தருணம் எந்த தருணம்னு தெரியுமா? ஐயக்கூனு சாஜிதா, அவன் சஜதா செய்கிற பொழுது அல்லாஹ்விற்கு ரொம்ப சமீபத்தில், ரொம்ப க்ளோஸா இருக்கிறான் அப்படின்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம இன்றைக்கு தராவீஹினுடைய தொழுகையில் மாத்திரம் 40 முறை சஜதா செய்திருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு நாம் நெருக்கமான அந்த இடத்தை அடைந்திருக்கிறோம் என்பது உண்மையில் பெரும் பாக்கியம்தான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினுடையார்களே, இந்த தராவீஹினுடைய தொழுகை லைலத்துல் கத்ருக்கு இணையாக, நோன்புக்கு இணையாக அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இந்த தராவீஹினுடைய தொழுகையில் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஒரு நாள் வந்தோம், 2 நாள் வந்தோம், ஒரு 5 நாட்கள் தொழுதோம் என்பதோடு மட்டுமல்ல, ஒரே பள்ளியில். ஏனென்றால் ஹாஃபில் இன்றைக்கு 1.25, நாளைக்கு 1.25, 2.5 ஜுஸ் அப்படியே ஓதி நம் முழு குர்ஆனையும் கேட்கிற அந்த பாக்கியத்தை, அந்த நசீபை பெற வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷனஹு தஆலா இந்த ரமலானுடைய காலங்களில் தன் அடியார்களுக்கு அவன் புறத்திலிருந்து என்னென்ன ரஹமத்துகளையும் பரக்கத்துகளையும் அருள்வளங்களையும் அருட்கொடைகளையும் அல்லாஹ் இறக்குகிறானோ அதை நமக்கும் பரிபூர்ணமாக தந்து நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் ஜல்லஷனஹு தஆலா இம்மையிலும் மறுமையிலும் சிறப்பானதாக அல்லாஹ் ஆக்குவானாக. ஆமீன். வாஹிர் தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.